முதல்வர் அவர்கள் அவரோட வெளிநாட்டு பயணங்கள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ என்னன்னா, மக்கள் இப்போ சோசியல் மீடியால நான் பார்க்கும்போது மக்கள் மத்தியில ஒரு அச்ச மனநிலை பரவிட்டே இருக்கு. போன தடவ போயிட்டு வந்தாங்க, பல ஏரியா வீடெல்லாம் இடிச்சு காலி பண்ட்டாங்க. இந்த தடவ போயிட்டு வந்து எந்த ஏரியாவ இடிச்சு காலி பண்ண போறாங்க? அதை தாண்டி ஒரு நிறுவனத்த போய் சந்திச்சு, அந்த மாரி நீங்க எங்க நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு குறைஞ்சபட்சம் இங்க இருக்கிற அமைச்சர்கள் போதும். அது நம்மளை தாண்டி ஒரு தொழில் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா ஒரு ப்ரமோஷன். இப்போ வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற கார்களுக்கு ஏன் இங்க அனுமதி கொடுக்கணும்? அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன வளரப்போகுது. ஸோ இவர்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு கொண்டு வரது ஒரு புறம் வளர்ச்சி வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களோட சுயலாபத்துக்காக தான் அதெல்லாம் கொண்டு வராங்க. இப்போ கார் தொழிற்சாலை வருவதா கார் கம்பெனி முதலாளி தான் வளர போகிறான். அந்த பகுதிக்கு இருக்கிற அரசியல் தலைவர் தான் வளர போகிறான். அதை கொண்டு வர கட்சி தான் வளர போகுது. அதனால் ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பெரிதாக நம்ம மக்கள் மத்தியில இவங்க எப்படி இத புரொபகண்டா பண்றாங்க அப்படின்னா, இது நம்ம நாட்ட மேம்படுத்திடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, இந்த மாரி ஃபேக்டரிகளுக்காக தான் பெரிய பெரிய சாலைகள் போடப்படுது. இந்த ஃபேக்டரிகளுக்காக தான் ஏர்போர்ட்டுகள் புதுசா வருது நம்ம நாட்டுக்கு. இப்படிங்கும்போது இந்த கம்பெனி வர்றனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா? இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இந்த கம்பெனிக்காக தான்? முதல்வர் அவர்கள் அங்க போய் பேசும்போது சொல்றாங்க, இந்தியாவின் ஜெர்மனி தமிழ்நாடு தான் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஆக்சுவலா இந்தியாவின் ஜெர்மனி தமிழ்நாடு. இங்கே ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா இங்கே இருக்கிற திமுக அரசு அதை எப்படி நம்ம பக்கம் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதோட நீட்சி தான் முதல்வர் பேசுகிறாங்க. குடும்ப நபர்கள் போறாங்க, அது இப்போ பெரிய கேள்விக்குள்ளாகுது. அந்த விமர்சனம் முதல் முறை போனாங்கல்ல துபாய்க்கு, இப்போ லூலு மால், அதுக்காக அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு அப்பவே அந்த விமர்சனம் கடுமையாக இருந்துச்சு. இப்போ இந்த குடும்பம் சார்ந்து வெளிநாடுகள் போறதோ இல்லை அரசு பணத்துல இவங்க ஏன் குடும்பத்தோட போறாங்க அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இப்போ வெளிப்படையா கேட்குறேனே, இவங்களோட மகளை பார்க்கறதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப்ல போறாங்கன்ற ஒரு கேள்வி. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஜேர்னலிஸ்ட் லியோ ஸ்டாலின் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம். முதல்வர் அவர்கள் அவரோட வெளிநாட்டு பயணங்கள்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்போ என்னன்னா, மக்கள் இப்போ சோசியல் மீடியால நான் பார்க்கும்போது மக்கள் மத்தியில ஒரு அச்ச மனநிலை பரவிட்டே இருக்கு. போன தடவ போயிட்டு வந்தாங்க, பல ஏரியா வீடெல்லாம் இடிச்சு காலி பண்ட்டாங்க. இந்த தடவ போயிட்டு வந்து எந்த ஏரியாவ இடிச்சு காலி பண்ண போறாங்க? அப்படின்ற மாரி ஒரு மனநிலையில இருக்காங்க. இத எப்படி பார்க்குறீங்க? 2014ல நரேந்திர மோடி பிரதமர் ஆனார். அப்பதான் காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலிருந்து அகற்றப்படுகிறது. அகற்றப்பட்டவுடன் அவர் பல்வேறு நாடுகளுக்கு பயணிக்கிறார். இந்த பயணத்தோட நோக்கம் என்னன்னா, நான் இந்தியாவோட ஒரு புது கட்சி உதயமாயிருக்கு. அந்த கட்சியிலேருந்து வந்த லீடர் மன்மோகன் சிங் அடுத்து நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாட்டிலையும் போய் பல்வேறு தலைவர்களை சந்திக்கிறார். அது நோக்கம் என்னன்னா, இந்தியாவுக்கு ஒரு புதிய தலைவர் கிடைத்து விட்டார், ஒரு நல்ல பாண்ட் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பயணங்கள் இருந்தது. அதுவே மிக பலமாக விமர்சிக்கப்பட்டது இங்க இருக்கிற எதிர்கட்சி தலைவர்களால். ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் வெளிநாடு போறாரு, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கொண்டு வரல, எதுக்கு போறாரு, போய் கலர் கலராக ட்ரெஸ் மாற்றிட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் திமுகன்னு சொன்னாங்க. தற்பொழுது திமுகவை சேர்ந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறாரு. அவர் எந்த நோக்கத்துக்காக போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வர போகிறோன்னா இப்போ ஒரு கம்பெனி இந்தியாவில் தொழிற்சாலை அமைக்க வேணும்னா, இந்தியாவில் நம்மளுக்கு எந்த மாநிலம் நல்லா சிறப்பாக இருக்குது, எங்கே நிறைய லைக் லேண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. இப்போ அங்கே ஐடி கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆரில் நிறைய ஐடி கம்பெனிங்க லீஸு 99 வருடங்களுக்கு லீஸுன்னு சொல்லுவாங்க. அந்த லீஸின் பேரில் தான் இயங்குது. ஸோ அந்த மாதிரி எங்கே நிறைய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரோங்க, அங்கே அவங்க இயல்பாகவே வருவாங்க. அதை தாண்டி ஒரு நிறுவனத்தை போய் சந்தித்து அந்த மாதிரி நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் இங்கே இருக்கிற அமைச்சர்கள் போதும். இப்போ தொழில்துறைனா டிஆர்பி ராஜா நினைக்கிறேன். அவர் ராஜா மட்டுமே இருந்தால் போதும், அவர் போய் வாங்கிட்டு வந்துடலாம். அவர் நினச்சா நாங்கள் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி இருக்குது, லைக் தமிழ்நாட்டில் ட்ரெயின் இருக்குது, டிரான்ஸ்போர்ட் இருக்குது, விமானம் இருக்குது, அதே போல் கப்பல் வழி போக்குவரத்துன்னு சொல்லிட்டு எல்லா விதமான போக்குவரத்தும் இருக்குது. அதே போல் நீங்கள் இங்கேருந்து இந்தியா ஃபுல்லாக லைக் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இல்லை சேல் பண்ணலாம். அதே போல் அப்ராடுக்கு போகிறதுக்கு கடல் வழி மார்க்கமாகவும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடோட ஒரு முக்கியமான யூனிக்கான ஒரு விஷயம்னா அதான். ஓகேங்களா? இங்கே எல்லா வழி சாலை டிரான்ஸ்போர்ட்டும் இருக்குது.
அத வந்து அது நம்மளை தாண்டி வந்து ஒரு தொழில் பண்ண போறாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ம். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னன்னா ஒரு ப்ரமோஷன். ம். ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு 4 ஸ்ட்ராட்டஜி கம்பெனி இருக்கு. அந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனிக்குலாம் வேலை என்னன்னா, இந்த மாரி வந்து ஸ்டாலின் அவர்கள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புங்க. அப்படி வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு, இங்க 2, 3 கம்பெனி வந்து கம்பெனி ஆரம்பிச்சா, அது வந்து நாம இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வந்த மாரி இருக்கும். அத வச்சு நம்ம விளம்பரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க யாருனாச்சும் ஐடியா குடுத்துருப்பாங்க. இப்ப BMW, அதுக்கப்புறம் Audi, ம். இன்னும் பல கம்பெனிகள் ஆக்சுவலா காரோட ஹப் ஆமா. சென்னை. ம். கார் தொழிற்சாலை ஹப்ன்னு சொல்லலாம். ம். இங்க இல்லாத கார் தொழிற்சாலையே இல்ல. ம். இங்கேயா மட்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த காலகட்டத்தில வந்து ஆந்திரா போயிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ம். மற்றபடி எல்லா கார் தொழிற்சாலைகளும் வந்து தமிழ்நாட்டுல ம். இருக்கு. அங்க போயிட்டு அந்த கார் தொழிற்சாலைகள பார்த்துட்டு, எப்படி சொல்றது? ஒரு சுற்றுலா இது வந்து அவரு சென்றது வந்து ஒரு சுற்றுலா மாரி தான் இருந்துச்சு. ம். இன்வெஸ்ட்மென்ட்ட வந்து கொண்டு வர மாரி தெரியல. ம். இதுக்கு முன்னாடி இட்டாலிக்கு போனார்ன்னு நெனைக்கிறேன். இட்டாலிக்கும், ஸ்பெயினுக்கும் போயிட்டு நாங்க வந்து அங்க சிப்காட் பள்ளமோ அதுக்கு அருகில் உள்ள ஒரு இடத்துக்கு போயிட்டு, இந்த ரோக்கான்னு வந்து பரிவார், ரோக்கா அப்படின்னு ம். சொல்லிட்டு ஒரு அ அந்த கழிவறைக்கான இதெல்லாம் ஆமா, இருக்குல்ல. ஆமா. கண்ணாடி ம். பீங்கான் ம். அப்படின்னு ம். சொல்லுவாங்க. ம். ம். அத வாங்குறதுக்கு வந்து அதுல இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போனாரு. அப்பயே வந்து மிகப்பெரிய அளவில விமர்சனம் வைக்கப்பட்டது. ஸ்டாலின் குடும்பம் வந்து அங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ம். தொழில் அந்த தொழிற்சாலைய இங்க கொண்டு வர போல. ஏன்னா, அந்த நிறுவனம் ஏற்கனவே இங்க இருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு கிளம்பியது. ம். அதேபோல அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, யூசுப் அலி, லூலு மால் ம். 5000 கோடி கிட்ட நாங்க இன்வெஸ்ட்மென்ட் லூலு ஆமா. மால் சென்னையில கொண்டு வரோம். அது ஈசிஆர்ல அமையலன்லாம் சொன்னாங்க. அதற்கும் வந்து ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தின் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. என்னன்னா, நாங்க அ என்ன என்ன குற்றச்சாட்டுனா அது, ஸ்டாலின் அவர்களோட நிறுவனம் வந்து அ குடும்பம் வந்து லூலு மால்ல இன்வெஸ்ட் பண்ண போகுது ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ம். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் கிட்ட ஆச்சு. 4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. அந்த 4 வருஷத்துல வந்து லூலு மால் வந்து வரவே இல்ல. ம். அதற்கான அறிகுறிகளும் தென்படல. ம். இவங்க வந்து மத்திய அரசு வந்து விமர்சனம் செஞ்சாங்க. செங்கல காட்டிலாம் வந்து விமர்சனம் செய்தார்கள். யாரு? தமிழக அரசு, ஆமா. உதயநிதி அவர்கள். ம். அங்க மதுரையில எய்ம்ஸே வரல அப்படின்னு. ம். ஓகேங்களா. அதுவே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முடிக்க போறாங்க. ம். இவங்க அப்பா வந்து அங்க துபாய் போயிட்டு லூலு மால் கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதற்கான ஒரு செங்கல் கூட வந்து இதுவரைக்கும் ம். எடுத்து வைக்கல. ம். ஆ போய் சந்திச்சாரு. அதோட நிலைமை வந்து என்னன்னு தெரியல. இது குறித்து வந்து திமுக தரப்புல வந்து யாரும் பேச மாட்டாங்க. ம். அதோட தொடர்ச்சி தான் இது. அண்ணாமலை கூட வந்து எனக்கு தெரிஞ்சு எக்ஸ் தளத்துல வந்து பதிவிட்டிருந்தாரு. இந்த மாரி வந்து ஏற்கனவே வந்து அந்த நிறுவனங்கள்லாம் இங்க இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு. ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணாங்கல்ல. அவங்கள போய் பார்க்க போயிருக்காங்க. ம். புதிதாக முதலீடு எதுவும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ம். சொல்லிருக்காங்க. ம். இது வந்து முழுக்க முழுக்க விளம்பரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பெர்சனலா ஃபீல் பண்றேன். இப்போ தொடர்ச்சியா கார் தொழிற்சாலைகள் இப்போ கூட போயிருக்கும்போது ரோல்ஸ் ராய்ஸோட இன்ஜின் மேனுஃபேக்சரிங் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர போறதா பேசியிருந்தாங்க. ம். இந்த மாதிரியான ஒரு ஹைடெக்கான கார் நிறுவனங்கள் இங்க வரும்போது, நம்ம மக்களுக்கான வேலை கிடைக்குமா? இல்ல அதுவும் வடமாநிலம் சார்ந்தவர்களோ, இல்ல வேற எங்கேயாவது இருந்தோ எடுப்பாங்களா? இல்ல அந்த குற்றச்சாட்டு வந்து எப்பொழுதுமே வந்து ம். இருந்துட்டு இருக்கு. இப்ப வந்து ஒரு கார் தொழிற்சாலை வருது. ம். அந்த கார் தொழிற்சாலையில வந்து யாரு வேலை செய்றாங்க? உண்மையாகவே வந்து தமிழ்நாட்டில் தமிழ் பேசும் மக்களுக்கு, ம். அல்லது இங்க வசிக்கும் மக்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடைக்குதா? அப்படின்னு ஒரு விஷயம். 2வது விஷயம் வந்து எத்தன சதவீத வெளிமாநில தொழிலாளர்கள் இங்க வேலை செய்றாங்க? ம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். இப்ப கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா, நீங்க குறைந்தபட்சம் வந்து இத்தன சதவீதம் ம். தனியார் நிறுவனங்களாகட்டும், இத்தன சதவீதம் வந்து கன்னடம் பேசும் மக்களுக்கு, கன்னடக்காரர்களுக்கு வந்து நீங்க வேலைவாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சட்டம் இருக்கு. ம். அந்த மாரியான ஒரு சட்டம் வந்து இங்க இல்ல. அங்க ஸ்டாலின் அரசு மேல வந்து வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, இது வந்து தெலுங்கு லாபி ம். அரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. ம். அதுக்குள்ளலாம் நான் போக விரும்பல. ம். அத வந்து இந்த அரசு வந்து உறுதிப்படுத்தும் விதமாக அங்க தெ தெலுங்கு மொழி பேசும் வந்து அமைச்சர்கள்லாம் முக்கியத்துவம் தரப்படுது. ஆமா. சேகர் பாபு, ஏவா வேலு, நேரு ம். இந்த மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா அமைச்சர்களும் வந்து தெலுங்கு மொழி பேசுவார்கள். ம். ஓகேங்களா. அவங்களுக்கு தான் முக்கிய இலாக்கா தரப்படுது. முக்கியத்துவமும் தரப்படுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது, இந்த அரசு வந்து தமிழக மக்கள் மேல, தமிழ் பேசும் மக்கள் மேல பெருசா அக்கறை இல்ல. இவங்களுக்கு பிசினஸ்ன்னு வரணும். ஒருத்தவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணா அதுலேருந்து கமிஷன் வரணும். அத தான் பார்க்குறாங்க. அங்க தமிழன் வேலை செஞ்சான்னா, வட மாநிலத்தவன் வேலை செஞ்சான்னா, அத ம். பார்க்குறதே இல்ல. ஆ நாம் தமிழர் கட்சியின் சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து பேசுறாரு. அவர் மேல வந்து நெறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. என்னன்னா வந்து, அவர் வந்து அந்த இனவாதம் பேசுறாரு. ம். சீமான் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இயல்பாகவே நம்மளுக்கே தோணுதுல்ல. ம். என்னடா இது இந்த கம்பெனி வரான். இந்த கம்பெனியில வந்து தமிழ்நாட்டுல படித்த இளைஞர்கள், அது மெக்கானிக்கல் படிச்சவன்.
எலக்ட்ரீஷியன் படிச்சவன், ட்ரிபிள் இ நெறைய படிச்சிருக்காங்கல்ல. நிறைய படிச்சிருக்கேன். இது ஐடி கம்பெனியே பார்த்தீங்கன்னா, ஓஎம்ஆர்ல நான் ஓஎம்ஆர்ல தான் இருக்கிறேன். ம். ஓஎம்ஆர்ல ஒர்க் பண்றவங்க வந்து நெறைய பேர் வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள். ஓகேவா? ம். அதுக்காக வந்து வடமாநிலத்தவர்கள் வந்து சேரவே கூடாது, வேலை செய்யவோ கூடாதுன்னு நான் சொல்லல. ஒரு பெர்சன்டேஜ் இருக்கணும். முன்னுரிமை வந்து இங்க இருக்கவங்களுக்கு தரும். ஏன்னா, அந்த ம். நிலம் வந்து தமிழ் மண்ணுல இருக்கு. அத கட்டுனது தமிழக அரசின் சார்பாக அதுக்கு வந்து சலுகை கொடுக்கப்பட்டது. நம்மளோட வரி. நம்மளோட வரி, நம்மளோட நாம வந்து இலவச மானியத்தில வந்து மின்சாரம் குடுக்குறோம். ம். மானியத்தில வந்து நிலம் குடுத்துருக்கோம். ம். அப்படி இருக்கும்போது அந்த இது அந்த அதிருப்தி இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த மாரி வந்து இப்ப கார் தொழிற்சாலை வருதுன்னா, அதுக்கு வந்து தமிழகத்தில் தமிழர்களுக்கு முன்னுரிமை குடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ம். செயல்பட வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ இந்த மாரி கார் தொழிற்சாலைகள் வர்றதுனால, தமிழ்நாடு எந்த அளவுல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா பெருசாகும்னு நெனைக்கிறீங்க? அது ஒரு ஃபேக்டரி கார் தொழிற்சாலை தானே. நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பெருசு பண்ற மாரி தானே இன்வெஸ்ட்மென்ட் வந்திருக்கணும். ஆக்சுவலா அதானே இல்ல கரெக்ட்டான நீங்க சொல்றது கரெக்ட் தான். ம். லைக் ஒரு கார் தொழிலாளி வருதுன்னா, கார் அங்க தயாரிப்பான். ம். இங்க மேன் பவர் நெறையா இருக்கு. ம். சீப்பா கிடைப்பான் ம். மேன் பவர். ம். அத வச்சு தயாரிச்சு அந்த கார வந்து இங்க வைக்க போறதும் இல்ல. ம். அவன் வந்து ஏற்றுமதி தான் செய்ய எக்ஸ்போர்ட் போறான். தான். ஓகேங்களா? ஸோ இதனால வந்து என்ன அரசுக்கு வந்து ஒரு காருக்கு ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ்ன்னு வச்சுக்கங்க. இப்ப இப்ப வரி குறைச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஆமா. 18% ம். ம். இன்னும் லக்ஸரி காரா இருந்தா 40% ம். இதான் கிடைக்கும். ம். ஓகேங்களா? அதுவும் இப்ப லக்ஸரி கார் வந்து ஏழை எளிய மக்கள்லாம் வாங்க வாங்க போறதில்ல. அதிகமா போறது. இங்க சேல் பண்ணவும் ஆகாது. ம். இப்ப வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிற கார்களுக்கு ஏன் வந்து இங்க அனுமதி குடுக்கணும்? அதனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன வளரப்போகுது? இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு வந்து இங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா, அதுலேருந்து உங்களுக்கு ஒரு ஆதாயம் வரும். ம். ஒரு கமிஷன் இருக்கு. இத்தன கமிஷன் வந்து இத்தன பெர்சன்டேஜ் வந்து கவர்மெண்ட்டுக்கு குடுக்கணும் அப்படின்னு ம். சொல்லிட்டு. ஏன்னா வந்து அந்த நிலம், அதேபோல அந்த அது கார் தயாரிக்காத நீரு, அது எல்லாமே ஏற்படுத்தி குடுக்குறது இந்த அரசு தான். ம். ஸோ இவர்கள் வந்து இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வரது ஒரு புறம் வந்து வளர்ச்சி, வேலைவாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர்களோட சுய லாபத்துக்காக தான் வந்து அதெல்லாம் கொண்டு வராங்க. இப்ப ம். கார் தொழிற்சாலை வருவதா வந்து கார் கம்பெனி முதலாளி தான் வந்து வளரப் போறான். ம். அந்த பகுதிக்கு இருக்கிற அரசியல் தலைவர் தான் வளரப் போறான். ம். அத கொண்டு வர கட்சி தான் வளரப்போகுது. ம். அதனால ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் பெருசா பணம் இல்ல. பலன் இல்ல. ம். ஆ உங்களுக்கு சில தொழில் நிறுவனங்கள்லாம் இருக்கு. இப்ப ஐடி கம்பெனிலாம் இருக்குன்னு வச்சுங்களேன். லைக் கார் தொழிற்சாலை தாண்டி ஐடி கம்பெனிலாம் வந்து லைக் எப்படி சொல்றது? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிசிஎஸ், ம். காக்னிசன்ட் அந்த ம். மாரி ம். நிறுவனங்கள்லாம் இருக்கு. இப்ப டிசிஎஸ்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட இங்க சிறுசேரியிலே வந்து ஒரு 10,000லேருந்து 20,000 பேர் கிட்ட வேலை ஆமா. செய்வாங்க. ம். அது ரொம்ப ரொம்ப ஹியூஜ் பவர் ரொம்ப அதிகப்படியான மக்கள் வந்து வேலை செய்றாங்க. ஏன்னா கார் தொழிற்சாலையில அப்படி வேலை செய்றாங்களா? இல்லையான்னு எனக்கு ஆக்சுவலா கார் தொழிற்சாலைய பத்தி எனக்கு வந்து கொஞ்சம் நாலேட்ஜ் கம்மின்னு வச்சுக்கங்களேன். ம். ம். அங்க வேலை செய்றது யாரு? அது ம். என்னன்னுலாம் தெரியாது. ஆ வட மாநிலத்தில வேலை செய்றாங்களா? தமிழர்கள் வேலை செய்றாங்களா? ம். ஸோ அந்த மாரியான இன்வெஸ்ட்மென்ட்கள விட்டுட்டு, மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய இன்வெஸ்ட்மென்ட்லாம் கொண்டு வந்தா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம மக்கள் மத்தியில இவங்க எப்படி இத புரொபகண்டா பண்றாங்க அப்டின்னா, இது நம்ம நாட்ட மேம்படுத்திடும் அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, இந்த மாரி ஃபேக்டரிகளுக்காக தான் பெரிய பெரிய சாலைகள் போடப்படுது. இந்த ஃபேக்டரிகளுக்காக தான் ஏர்போர்ட்டுகள் புதுசா வருது நம்ம நாட்டுக்கு. இப்டிங்கும்போது இந்த கம்பெனி வர்றனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா? இல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இந்த கம்பெனிக்காக தான் அப்டின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இல்ல நீங்க ஆக்சுவலா இது வந்து ஒரு ஒரு பெரிய சப்ஜெக்ட் ம். நம்ம பேசுறது. அது ம். என்னன்னா, ஆ வெளிநாடுகள்ல பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மி. ம். அமெரிக்காவாகட்டும், ஐரோப்பிய நாடுகளாகட்டும், ம். ரஷ்யாவாகட்டும். இதெல்லாம் பெரிய நாடுகள். அ ஐரோப்பியன்ன்றது நிறைய நாடுகள் ம். சேர்ந்து ம். ஒரு யூனியன் அது. ம். அதேபோல அமெரிக்கா. அமெரிக்கானா உங்களுக்கு வந்து அமெரிக்கா இருக்கும். அதுக்கப்புறம் கனடா. இவங்க ம். 2ம் பெரிய நாடுகள். கீழ வந்து தென் அமெரிக்க நாடுகள். ம். பிரான்ஸ் சாரி பிரேசில், ம். அர்ஜென்டினா, ம். கொலம்பியா ம். அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் இருக்கும். இல்ல உலகத்தையே கட்டுப்படுத்துற நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரோப்பிய நாடுகளும், அமெரிக்காவும் அப்படின்னு சொல்லிட்டு ம். சொல்லுவாங்க. இப்ப அந்த நாடுகள் என்ன பண்றாங்க, அவங்க மக்கள் தொகை எங்க இருக்கோ, அங்க போய் தங்களோட வணிகத்த, தங்களோட ம். மார்க்கெட்ட அங்க வந்து சேல் பண்ணி, நாம ம். லாபம் அடையணும்னு சொல்லிட்டு 90 காலகட்டத்தில வந்து உலகமயமாக்கல். அதாவது குளோபலைசேஷன். ம். எந்த நாடு எங்க வேணா போயிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுல இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அப்பதான் வந்து புது புது கம்பெனிகள்லாம் இந்தியாவுக்கு வர ஆரம்பிக்கும். ம். அப்படி வர ஆரம்பிக்கும்போது, இங்க அந்த கொக்கோ கோலா, பெப்சி அதுக்கப்புறம் நெறைய ம். பன்னாட்டு நிறுவனங்கள், கார் தொழிற்சாலை ஆகட்டும், ம். ம். அதேபோல ஃபார்மசி ஆகட்டும், நெறைய ம். வந்து உள்ள வர ஆரம்பிக்குது. ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து சீனாவுல வந்து சீனா வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு தான். கொஞ்சம் வித்தியாசமான கம்யூனிஸ்ட்லயே வந்து ஆமா. கொஞ்சம் வந்து எப்படி சொல்றதுன்னா, பொருளாதார தரத்தில வந்து கொஞ்சம் கொஞ்சம் லிபரலா இருப்பாங்க. ம். அதாவது கம்யூனிஸ்ட் நாடு தான். ஆனா நான் வந்து உங்க ஊர்ல பிசினஸ் பண்ணிக்குவேன். ம். நீங்க வந்து எங்க ஊர்ல பிசினஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு அதிலேயே வந்து கொஞ்சம் ம். தாராளமயமாக்கல் அந்த அந்த ம். விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? அந்த கொள்கைய விட்டுக் குடுக்குறாங்கன்னு கூட ம். சொல்லலாம். ம். இப்ப ரஷ்யாவோட கம்பேர் பண்ணும்போது,
சீனா வந்து அந்த கொள்கைகள கொஞ்சம் விட்டு குடுத்துருப்பாங்க. ம். பிசினஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ம். மத்தபடி எங்க நாடு வந்து ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. இங்க நடக்குது கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். சீனாவுல. ம். சீனா வந்து இந்தியாவுக்கு முன்னாடியே வந்து குளோபல் எப்படி உலகமயமாக்கல். அதாவது தாராளமயமாக்கல்னு சொல்லுவாங்க. ம். அதுக்குள்ள பூந்துருச்சு. அப்படி போனதால, தற்போது உலகத்திலேயே வந்து பவர்ஃபுல்லான நாடுனா சீனா தான். ம். ஏன்னா, அங்க நெறைய புரொடக்ஷன் மேன் பவர் இருக்கு. ம். அந்த மேன் பவர வச்சு புரொடியூஸ் பண்றாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து Apple ஐஃபோன் வரைக்குமே அங்க உற்பத்தி ஆனது. இப்ப ம். தான் தற்போது தான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி அங்க உற்பத்தி ஆகாத கார் இல்ல, தொ அ மொபைல் ஃபோன் இல்ல, ம். எலக்ட்ரிக் சாதனங்கள் நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். பொம்மையிலருந்து, பேட்டரியிலருந்து எல்லாமே வந்து சீனாவுல தான் உற்பத்தி ஆகுறது. ம். ஸோ அந்த அளவுக்கு வந்து உற்பத்தி செஞ்சு, மிகப்பெரிய ஒரு பணக்கார நாடா, அதிக வெளிநாட்டு கையிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ம். ஒரு பொருள நான் வந்து ஒரு நாட்டுக்கு விக்கிறேன்னா, விக்கும்போது அதுலேருந்து எனக்கு காசு அந்நிய செலாவணின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஓகேவா? அதில ஓகே. வந்து எனக்கு காசு வரும். அந்த ம். மாரி நான் ஏற்றுமதி செஞ்சு, ம். பல்வேறு நாட்டுகள வந்து நாங்க புரொடியூஸ் பண்ணுவேன். ம். புரொடியூஸ் பண்ணி, அது வெளிநாட்டு கம்பெனியா இருந்தாலும் எனக்கு பே பண்ணணும்ல. ஸோ, ம். அதன் மூலம் எனக்கு லாபம் கிடைக்குதுல்ல. ம். அந்த மாரியான அந்நிய செலாவணிய வந்து சீனா தான் உலகத்திலேயே அதிகமா வச்சிருக்கு. ம். அதன் பிறகு தான் வந்து அமெரிக்கா வச்சிருக்கு. ம். அந்த விஷயத்தில வந்து இந்தியாவ பார்த்தீங்கன்னா, மிக மிக குறைவு. ம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 சில்ற தான் வச்சிருக்காங்க. ஆமா. பில்லியன் கிட்ட வச்சிருக்காங்கன்னு ம். நெனைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் வந்து அந்நிய செலாவணி வச்சிருக்காங்க. ஸோ, இப்போ உலக நாடுகள் வந்து எப்படி பாக்குதுன்னா அந்த விஷயத்த, சரி நம்ம சீனாவுக்கு வந்து இனிமேல் வந்து முதலீடு செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா, சீனா வந்து ஒரு பவர்ஃபுல்லான நாடா மாறிட்டு வருது ம். அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்படி நெனைக்கும்பொழுது அவங்களுக்கு இருக்க 2வது ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா. இந்தியாவுல வந்து சீனாவுக்கு அடுத்தபடியா மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க. ம். ஸோ, இந்தியா மேல ஃபோக்கஸ் பண்றாங்க. அப்ப அந்த இன்வெஸ்ட்மென்ட்லாம் இந்தியாவுக்கு வருது. இந்தியாவும் வந்து 91க்கு பிறகு அந்த குளோபலைசேஷன் நடக்க ஆரம்பிச்சாங்கல்ல. ம். இப்போ வந்து அது ரொம்ப வந்து பரவலாக்கப்படுது. இங்கேயும் வந்து வெஸ்டர்னைஸ் ஆகுது. ம். ஓகேவா? கல்ச்சரல்லேருந்து, ட்ரெஸ்ஸுலருந்து, சாப்பாட்டுலேருந்து எல்லாமே வெஸ்டர்னைஸ் ஆகுது. அப்ப இங்க இருக்கிற மக்களும் வந்து ஒரு அமெரிக்கால இருக்கவன் ஒருத்தன் எப்படி யோசிக்கிறானோ, யூரோப்ல இருக்கவன் ஒருத்தன் எப்படி யோசிக்கிறானோ, அவனோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குமோ, அந்த மாரி மாறுறான். ம். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க வருது. அப்ப இவங்க பார்க்குறான், இந்த மக்கள வந்து லைக் நம்ப ஸ்டைலுக்கு மாத்தணும். ம். அப்படி மாத்துனா தான் வந்து நம்ப ஊர் பொருள விக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ம். ம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஊர்ல WhatsApp, Facebookலாம் வந்து நேரடியா வந்திருக்காது. எப்படி வந்திருக்குன்னா, நம்ம சொந்தக்காரன் எவனாச்சும் அப்ராட்ல இருந்திருப்பான். ம். அமெரிக்கால, யூரோப்ல. அவன் யூஸ் பண்ணிருப்பான். ம். இந்த மாரி WhatsAppன்னு ஒண்ணு இருக்கு. ம். அத யூஸ் பண்ணுங்க. அதுல பேசலாம் அப்படின்னு ம். சொல்லிட்டு. ம். ஸோ நீங்க பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால வந்து ஒரு ஆப் வந்து டக்குன்னு உருவாகுதுன்னா, அது வந்து இந்தியாவுல வந்து ஈஸியா வந்து பிரபலம் ஆகும். ம். இங்க வந்து உருவாகுற ஆப்போ இருக்கட்டும், சாஃப்ட்வேர் ஆகட்டும், டக்குன்னு வந்து ரீச் ஆகாது. ம். அதுக்கு என்ன காரணம்னா, அமெரிக்காவில உருவாகுற ஒரு பொருள வந்து நம்ம ரொம்ப பெருசா பார்க்கணும். அது Facebook ஆகட்டும், Instagram ஆகட்டும், இல்ல மற்ற விஷயங்கள் ஆகட்டும், ம். பெருசா பார்க்கணும். ஸோ அப்போ வந்து அவங்க கல்ச்சர வந்து அடாப்ட் பண்றோம். அத தாண்டி அவங்க திணிக்கிறாங்க. இப்ப Spotifyன்னு ஒரு ஆப் இருக்கு. அது பக்கா கார்ப்பரேட். ம். ஓகேங்களா. அது வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த கண்ட்ரின்னு தெரியல. அப்ராட் ம். கார்ப்பரேட் கம்பெனி. ஒரு வெளிநாட்டு கம்பெனின்னு வச்சுக்கங்களேன். ம். அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டு வந்து ஃபோன்ல வந்து டவுன்லோட் பண்ணி கேட்டுருப்போம். ம். அப்படி இல்லன்னா வந்து நம்மள்ட்ட வந்து ஏர்டெல் ஆப் இருக்கும். நெறைய ஆப் இருக்கும். ம். அந்த ஆப்ல கேட்போம். அமேசான் லைக் ஏர்டெல்ல நெறைய ஆப் இருக்கும். இப்ப விங்க் மியூசிக் அந்த மாதிரி. அந்த மாரி இருக்கும். ஓகேங்களா. ஏர்டெல்ல கூட ம். ஏர்டெல் விங்க் மியூசிக் அப்படின்னு ம். சொல்லிட்டு இருக்கும். ம். அதெல்லாம் கேட்டுருப்போம் நம்ப. இப்போ எல்லாமே டோட்டலா வந்து Spotifyக்கு மாறிட்டோம். ம். அதுக்கான காரணம் என்னன்னா, வெஸ்டர்னைஸ் ஆகுறோம். அத ம். அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த அமெரிக்க கம்பெனிகளும், ஐரோப்பிய கம்பெனிகளும் அதான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ம். இவங்க வந்து நம்ப ஊர் ஆள் மாரியே மாத்தி, நம்ப பொருள இவன்ட்ட சேல் பண்ணணும். ம். ஸோ அதுக்கு தான் வந்து இவங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, ம். அத வந்து அந்த கம்பெனி மூலமா மாத்துறாங்க. ம். அவனுக்கு ஒரு பொருள விக்கிறேன். அந்த பொருளால இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க ஊர் மாரி மாறி ஆகும். ம். ம். அப்படின்னு சொல்லிட்டு. ம். இப்ப இங்க போடுறாங்கல்ல ரோடு, கட்டடம் எல்லாமே வந்து நம்ப ஊரு கலை, கலாச்சாரம் அத பயன்படுத்திய கட்டுறோம். ம். ஐரோப்பிய ஐரோப்பிய நாடுகள பார்த்து காப்பி அடிக்கிறோம். அதேபோல அமெரிக்காவ பார்த்து காப்பி அடிக்கிறோம். கனடாவ பார்த்து காப்பி அடிக்கிறோம். ம். ஓகேங்களா? ஸோ அவங்க ஒரு நீங்க சொல்ற மாரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்கள அவன் ப்ராடக்ட்ட விக்கிறதுக்கு இங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்றான். ஆஹா. அப்படி தான் நான் பார்க்கணும். இப்போ முதல்வர் அவர்கள் அங்க போய் பேசும்போது சொல்றாங்க, "இந்தியாவின் ஜெர்மனி வந்து தமிழ்நாடு தான்." அப்படின்ற மாரி பேசுறாங்க. ம். ஆக்சுவலா இந்தியாவின் ஜெர்மனி தமிழ்நாடா? ஆக்சுவலா அதுக்கு என்ன காரணம்னா, அதுக்கும் ஒரு வரலாற்று ம். விஷயம் இருக்கு. என்ன வரலாறுனா, அ முதல் மற்றும் 2ஆம் உலகப் போர்ல ஜெர்மனி வந்து ஒரு முக்கிய பங்காற்றுனாங்க. ம். அப்போ போர் நடக்கும்போது புதுசு புதுசா ஆயுதம் தயாரிக்கணும், ம். வாகனம் தயாரிக்கணும். ம். ஓகேங்களா? அதுல வந்து ஈடுபட்டிருந்தாங்க ஜெர்மன். அப்படி ஈடுபடும்பொழுது ஜெர்மன்ல தயாரிக்கிற பொருட்கள்லாம், குறிப்பாக 2ஆம் உலகப் போர்ல வந்து ஹிட்லர் இருக்கும்போது, ம்.
யூதர்களுக்கு எதிராக மிகப்பெரிய படுகொலை நடத்துனாங்க. எப்படி வந்து மொத்தமா வந்து ஒரு ஒரு மாஸ் கிரவுடு கொல்றது, விஷம் வச்சு எப்படி கொல்றது, ம். விஷ காத்த வச்சு எப்படி கொல்றது, லிக்விட் ஊத்தி எப்படி கொல்றது, எரிச்சு எப்படி கொல்றதுன்னு சொல்லிட்டு ம். விதவிதமா வந்து இஸ்ரேலர்கள யூதர்கள ம். யூதர்கள யூதர். கொன்றாரு ம். ஹிட்லர். அப்படி இருக்கும்போது போரிடும்போது வந்து புது புதிய ஆயுதங்களையும் வந்து ஜெர்மனியிலருந்து கண்டுபிடிச்சாங்க. ம். அந்த மாரி காரும் வந்து நெறைய கார்கள வந்து கண்டுபிடிச்சாங்க. ம். அ நீங்க ரீல்ஸ்லாம் பார்த்துருக்கலாம். ஃப்ளைட்லருந்து ஒருத்தன் பார்ப்பான். பார்த்தோனே ஒரு கார் வந்து போயிட்டுருக்கும். வேகமா போயிட்டுருக்கும் தரையில. அப்போ வந்து நீங்க வந்து இந்த ரோட்ட வச்சே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வந்து வந்துக்கிற இடம் ஜெர்மன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெர்மன் காரோட தரம் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே. இங்க இருக்கிற VW ஆகட்டும், Audi, ம். BMW ம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு எல்லாம் ஒரே கம்பெனி தான். ம். ஸோ அந்த 4 வளையம் இருக்குல்ல, அந்த 4 வளையமும் வந்து அந்த 4 கம்பெனி. அதனால தான் அதில 4 வளையம் இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே, சொல்லுவாங்க. ஓகே. அ அந்த மாரி வந்து ஜெர்மன்ல இருக்கிற மாரி எங்க கார் கம்பெனிகள் வந்து அதிகமா இருக்கு. நம்ம ஊர்ல இருக்கிற கார் கம்பெனி எதுவுமே இல்ல. ம். BYD சைனாவின் BYD வரைக்கும் இந்தியாவுல வந்துருச்சு. கோயம்புத்தூர் வரைக்குமே வந்துருச்சு. அந்த ம். அளவுக்கு வந்து அந்த கார்களோட தாக்கம் தமிழ்நாட்டுல இருக்கு. அதேபோல இந்தியாவுல வந்து ஒரு கார் புதுசா லான்ச் ஆகுதுன்னா, அது இந்தியாவில எங்க முதல்ல வாங்குவாங்கன்னா, திருப்பூர்ல வாங்குவாங்க. ஆ, ஏன் ஆமா. திருப்பூர்ல வாங்குவாங்கன்னா, திருப்பூர்ல வந்து இந்த பனியன் தொழிற்சாலை வச்சிருந்தாங்க. ஸோ ம். அவங்கள்ட்ட வந்து ஒரு காலகட்டத்தில லைக் நெறைய காசு புழங்குச்சு. அத வச்சு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது வேர்ல்ட் லெவல்ல வந்து ஒரு கார் புதுசா லான்ச் ஆகுதுன்னா, ம். திருப்பூர் இருக்கவங்க தான் வாங்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் திருப்பூர்ல நெறைய பேர் இருக்காங்க. ம். அவங்க கிட்ட இருக்கிற கார் கலெக்ஷன்லாம் வந்து எப்படி சொல்றது? இந்தியாவுல வேற யார்ட்டயுமே இருக்காது. அந்த ம். மாதிரியான கார் கலெக்ஷன்லாம் இருக்கும். ம். ஸோ அது முதல்வர் எது குறிப்பிடுறாருன்னா, லைக் அவர் பெருமையா சொல்லிக்கலாம். இந்தியாவுடைய ஜெர்மன் வந்து தமிழ்நாடுன்னு சொல்லி. ம். அது விதை போட்டது யாருன்னா, ஆ இதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள், ம். அதுக்கு முன்னாடி இருந்த அரசுகள் ம். அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ம். இங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா வந்து, இங்க இருக்கிற திமுக அரசு வந்து அத வந்து எப்படி வந்து நம்ம பக்கம் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதோட நீட்சி தான் வந்து முதல்வர் பேசினாரு. இப்போ அந்த துறை சார்ந்த அமைச்சர் போறாரு. ஓகே, முதலமைச்சர் போறாரு அப்படிங்கும்போது விமர்சனம் ஆகாது. ஏன்னா ம். எடப்பாடி இதுக்கு முன்னாடி போயிருக்காங்க. எடப்பாடி எனக்கு ஒரே ஒரு டைம் ஒரே அமெரிக்காவுக்கு ஒரு போனார். வாட்டி போனாரு. அத அ, இவங்க கடுமையா அ. விமர்சிச்சு அத இவங்க வந்து கலாய்ச்சு. எனக்கு தெரிஞ்சு 4வது முறையா போறாருன்னு நெனைக்கிறேன். ஆ. ம். போம்போது குடும்ப நபர்கள் போறாங்க. அது வந்து இப்போ பெரிய கேள்விக்குள்ளாகுது. இப்போ ஸ்டாலின் போறாரு அப்டின்னா, ஸ்டாலின் துணைவியார் எதுக்கு போகணும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க நாட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர டெவலப் பண்றதுக்காக நீங்க போறீங்க. அங்க போய் கம்பெனிஸ்ட்ட பேசி இங்க எடுத்துட்டு வர போறீங்க அப்டிங்கும்போது, குடும்ப நபர்கள் ஏன்? அப்டின்ற ஒரு கேள்வி வருது. இத எப்டி பார்க்குறீங்க? இல்ல அது வந்து ஒரு ஒரு நல்ல விமர்சனம் தான். அவங்க மனைவி ஆக்சுவலா அவங்க மனைவி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறதுக்கான அ அவங்க தேவை. போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ம். எனக்கு தெரிஞ்சு மற்ற குடும்ப உறுப்பினர்கள் போவது வந்து ஏற்கனவே அந்த விமர்சனம் வந்து முதல் முறை போனாங்கல்ல, ம். துபாய்க்கு. இந்த ஆமா. லூலு மால். ம். அதுக்காக அந்த இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு அப்பயும் வந்து அந்த விமர்சனம் கடுமையா இருந்துச்சு. ம். சரி நீங்க போறீங்க, லூலு மால் இன்வெஸ்ட்மென்ட்ட கொண்டு வர போறீங்க. எதுக்கு குடும்பத்தோட போறீங்க? அப்படின்னு ம். சொல்லிட்டு பல கேள்விகள் கேட்கப்பட்டது. ம். இதுவரைக்குமே வந்து அதுக்கான பதில வந்து சொல்றதில்ல. ம். நம்ம ஏதாவது ஒரு பதில கேட்கறோம்னா, இல்ல ஒரு கேள்விய கேட்கறோம்னா வந்து அதுக்கான பதில் வந்து இப்ப இருக்கிற திமுக அரசு வந்து நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. ம். நம்மன்னு தனியா கேட்டுக்கலாம். அவங்க அவங்க அதுக்கான அது வந்து கலைஞர் அவர்களிடம் வந்து நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்புல வந்து சொல்லுவாரு. ம். ஆனா ஸ்டாலின் அப்படி இல்ல. இப்ப நீங்க பார்த்துருக்கலாம் அந்த ஆமா. பிரஸ் மீட்ல. கேள்வி பேப்பர் அங்க வச்சிருந்த கேட்டிருக்காங்க அப்டி படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஆ கேள்வி நம்பர் 1, கேள்வி நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ம். கேட்க கேட்க இங்க பதில் சொல்லிருப்பார். ம். தமிழ்நாடு இருக்கிற மற்ற அரசியல் தலைவர்கள் யாருமே வந்து இல்ல முதல்வர்களாகட்டும் யாரும் அந்த மாரிலாம் இல்ல. ம். எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமிட்டே போய் நீ கேள்வி போய் கேட்டா, அதெல்லாம் சொல்ல முடியாது தம்பி. நாங்க அப்புறம் சொல்லுவோம்ன்னு சொல்லுவாரு. ம். ஓகேவா? அத நான் மறுத்துட்டுலாம் போ மாட்டாரு. ம். இல்ல துண்டு சீட்ட வச்சும் பறிக்க மாட்டாரு. இல்ல ஒரு முக்கியமான விஷயம்னா, இல்ல நம்பர்ஸ் ஏதாவது இருந்தா வச்சுக்கங்க. அத ம். வந்து வச்சுக்கிட்டு படிப்பாரு. இந்த ம். மாரி வந்து அவரு ஒருத்தர் கேள்வி கேட்பாரு. அதுக்கு வந்து இத பார்த்து பதில் சொல்லுங்க. ம். இன்னொருத்தர் கேட்பாரு. இத பார்த்து பதில் சொல்லுங்க. அந்த மாரி வந்து நான் எந்த அரசியல்வாதியும் தமிழ்நாட்டுல பார்த்ததில்ல. ம். அதோட அண்ணன் சீமான் அவர்கள் வந்து எந்த கேள்வி கேட்டாலும் சொல்லுவாரு. ம். ஆ இவரு லைக் இன்னும் வந்து நெறையா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த குடும்பம் சார்ந்து வெளிநாடுகள் போறதோ, இல்ல அரசு பணத்துல இவங்க ஏன் குடும்பத்தோட போறாங்க அப்படின்ற கேள்வி வருதுல்ல. இப்போ வெளிப்படையா கேட்கிறேனே, ம், உ இவங்களோட மகள பார்க்கறதுக்காக தான் இப்படி ஒரு செட்டப்ல போறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்கு. ம். இத எப்படி பார்க்குறீங்க? இல்ல எனக்கு அத பத்தி தெரியல. ம். போனாலும் போலாம் எனக்கு தெரியல. ம். லைக் நான் அத பத்தி அவங்க மகள பார்க்கறதுக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு போறாங்க. ம். ஆமா, ஆமா. ஒரு ஒரு ஒருத்தவங்க இருக்காங்கல்லங்க. ஆமா. ம். செந்தாமரை அவர்கள் இருக்காங்க ம். அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இல்ல திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து அவங்க குடும்பத்தில வந்து ஒரு இஷ்யூ நடக்குது. ஆ ம். மகனா, மருமகனா அப்படின்னு சொல்லிட்டு. ம். ம். அப்ப இந்த இஷ்யூ கொஞ்சம் தீவிரமடையும் போது வந்து, இல்ல நீங்க வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு, அவர் சபரீசன் அவர்கள வந்து அனுப்பிச்சு வச்சுடுறாங்க. ம். 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 அப்படி அனுப்பி வைக்கும்போது, அவரு கொஞ்ச நாள் அங்க இருப்பாரு, கொஞ்ச நாள் இங்க இருப்பாரு.
அப்படி ம். இருக்கும்பொழுது, சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போனாங்க. சரி அதற்காக தான் இந்த இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது தான் எனக்கு தெரியுது. ம். ஸோ அதுக்காக கூட அவங்க போயிருக்கலாம். ம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி.